பெருசா தானே ஒன்று கேட்டேன் பார்த்தல. சமோசா மாதிரி என்னங்க இது? ஓ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டு பிரியாணி பண்ணாங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. சரி எவ்வளோ ரேட்டிங் சொல்லு. சரி நீங்க எவ்வளவு சொன்னனால இதுக்கு வரேன் நான். வாவ் செமையா இருக்காங்க. அந்த செரி அந்த டாப் மட்டும் நான் உங்களுக்கு கலக்கி விட்டு தரேன். கலக்கி தர வேணா ஃபலூடா தந்தாப்பு. சூப்பர் அப்ப. வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஸ்பெஷல். அதுவுமா ஃபர்ஸ்ட் ஹாப்பி ரம்ஜான். ஹாப்பி ரம்ஜான். ஸோ இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யூஸ்வலாக ரம்ஜான் அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணோன்னா அவங்க வீட்டில் செஞ்ச பிரியாணியை வந்து பாசமாக எடுத்து வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் முன்னொரு காலமாக இருந்துச்சு. இப்போ கால் பண்ண ஒருத்தன் கூட இருக்க மாட்டேங்கிறான் போனேன். ஒரு ஃபோன் பண்ணா ஒரு 1 hour இல்ல விட்டா வருத்தமா தான் இருக்கு மனசுக்கு. என்ன பண்றது? நமக்கு யாரும் வாங்கி தர மாட்டாங்க யாரும் தர மாட்டாங்க. நம்மளே நமக்கு வாங்கி தந்தது தான் உண்டு. ஸோ செல்ஃப் ட்ரீட்டாக வந்து இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்ஸ் தேர்ந்தெடுக்க போகிறோம். ஸோ அதுலேருந்து 3 டிஷ் ஆர்டர் பண்ணி அந்த 3 டிஷ்லேயும் வந்து எப்படி எப்படி இருக்குது, அதாவது அதோட குவாலிட்டி, அதுக்கப்புறம் ரேட்டு, அப்புறம் குவான்டிட்டி, அப்புறம் எங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து மார்க் போட்டு எந்த ரெஸ்டாரண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். 15 minutes later. சரி ஓகே, அப்போ டிசைட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து நான் பாம் ஷோ, நான் புகாரி, நான் வந்து கிரசன்ட். 1 eternity later. ஃபுட்டெல்லாம் வந்துடுச்சு. எஸ். ஃபஸ்ட்டு நீ ஆசைப்பட்ட மாதிரியே சமோசா. சமோசாவோட சைஸ் பாருங்கள். இது வந்து புகாரி சமோசா. புகாரி சமோசா. இப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மட்டன் சமோசாவா ஆனியன் சமோசாவான்னு தெரியும். என்ன ஆர்டர் பண்ணது தெரியல. என்ன திட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓ சமோசே. மட்டன் சமோசா தான். மட்டன் தான். பாஸ். செமையாக இருந்துச்சு. சின்னதாக சமோசா சின்னதாக இருந்தாலும் வந்து டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு, கிறிஸ்பியாக இருந்துச்சு. 6 சமோசா இல்லை? ஆமாண்ணா. எவ்வளோ ரூபா? 150. 6 சமோசா 150னா ஒரு சமோசா 25 ரூபா. 25 ரூபாய்க்கு 2 சமோசா. குட்டி சமோசா இருந்தாலும் ஃபில்லிங் நல்லா நிறையவே இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் 5 வந்து ஒரு 4 கொடுக்கலாங்க. நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலி அந்த டேஸ்ட் ஒன்று நாக்கிலே நிற்கிறதுனால 4. ஆமா, எனக்கு வந்து இந்த டீப் ஃப்ரையா இருந்தா எண்டிங்ல எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த கருப்பா ஆச்சுல பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. ரொம்ப லைட்டா கசப்பு டேஸ்ட் மாதிரி வரும் அது. அதனால 3.5. சோ நீ எவ்வளவு கொடுக்குற? 3. காரணம் சைஸ் தான் காரணம். சைஸ் தான் காரணம். எனக்கு இன்னும் பெருசாக இருந்துச்சுன்னா 5 கொடுத்துருப்பேன். அவர் பெரிய சமோசா எதிர்பார்க்குறேன். 10.5 அவுட் ஆஃப் 15. சரி ஓகே. அதாவது இது வந்து புகாரியோட ரேட்டிங்கு. அடுத்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண, நான் லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணுறேன். ஓகே. மனசு கஷ்டப்படுறதுல ஆக்சுவலி இது அவுட்டர் கிரஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியல. பெருசாக தானே ஒன்று கேட்டேன் பார்த்தல. சமோசா மாதிரி என்னங்க இது? ஆமா சரி. எப்படி நீங்க ஆர்டர் பண்ண சமோசா சொல்லுங்க. நீங்க தானே ஆர்டர் பண்ணீங்க. ஆனால் சத்தியமாக உள்ள எனக்கு மட்டன் ஃப்ளேவரும் அந்த மாதிரியே எனக்கு தெரியல. உள்ள வந்து ஆனா இருக்கு வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட் இருக்கு. மட்டன் இருக்கா? கேபேஜ், மட்டன் கீமாவாக தான் போட்டிருக்காங்க. மட்டன் இருக்கு. இதுக்கு வந்து என்னோட மார்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கினேன் அப்படின்ற ஒரே காரணம்னால 1. ஓ ஓகே. 1 தாங்க. 1. நான் வந்து 0.5. நெக்ஸ்ட் வந்து the very cosmetic palm show தான் நம்ம பார்க்க போறோம். ஏ 4 சமோசா இருக்கு இதுல. யா 4 சமோசா. எவ்வளவு ரூபா அது? 125. ஓகே ஓகே ஓகே. நான் ட்ரை ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பொறுப்பு தான் வருது. மசாலா கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அந்த மட்டன் ஃப்ளேவர் அவ்வளோவா வரல. அந்த எண்ணெயும் கொஞ்சம் பழைய எண்ணெய் மாதிரி தான் தெரியுது எனக்கு. என்ன ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கு. உள்ள மசாலா வந்து பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, ஸ்டஃபிங் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஓகே. ஸோ ஃபார் பாம் ஷோர் சமோசா இது வந்து 3. 2.5. நான் 2 தான் கொடுப்பேன். இது 7.5 out of 15. ஆமா. ஸோ இதில் டாப் ரேட்டிங் மட்டன் சமோசாஸில் வந்து நாங்கள் ட்ரை பண்ணதில் வந்து எது இருக்குன்னா புகாரி தான் டாப்ல இருக்கு. அது வந்து 10.5. ஸோ இப்போ கூட நீங்க புகாரிக்கு வந்து இன்கேஸ் உங்க சமோசாலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் புகாரி நல்ல சமோசா நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி அப்படின்னா நான் 5 கொடுத்துருவேன். அங்க ஒரு சமோசா ஒன்று நாங்கள் சாப்பிட்டோம். சரி ரைட். ஸோ அதனால புகாரிக்கு வந்து 14 out of 15. Oh my god, 14 out of 15. புகாரி
நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் ஷோர், நெக்ஸ்ட் தான் வந்து ஃபார்ம் ஷோருக்கு வந்து 7.5, கிரசண்ட்டுக்கு வந்து 2.5. ஸோ சமோசா ஒரு வழியாக முடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன சாப்பிடுறோம்? மெயின் டிஷ் மட்டனா சிக்கனா நீங்களா? மட்டன் சமோசா போட்டதுனால சிக்கன் பிரியாணி தான் போட்டிருக்கோம் இப்போ. ஓகே, நானும் சிக்கன் தான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ மட்டன் ஒன்று சிக்கன் ஒன்று. ஃபர்ஸ்ட் கிரசன்ட். கரெக்ட். கிரசன்ட் பிரியாணி. ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 309 ருபீஸ் ஒன்லி. டேஸ்ட்டு வந்து பார்க்கணும். ஸோ முதல் வந்து நான் சர்வ் பண்ணுறேன். நம்மளோட ஸ்பெஷலி மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணி சாப்பிட்றது. வாவ், எனக்கு தான். உங்களுக்கு பிரியாணியில் வந்து அதிகமாக அந்த ஸ்பைசஸ்ஸு அப்புறம் தக்காளி இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது ஒரு ஐடியல் சாய்ஸ். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக நிறைய பிரியாணியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதல்ல நீங்கள் எடுக்கும் போதே வந்து கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வரும். அதெல்லாம் எதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது. ஆஹா ஓப்பன்லாம் இல்லை, ஓகேவா இருக்குது. ஆக்சுவலி பீஸ் நல்லா வெந்திருக்கு. பட் சமோசா கம்பேர் பண்ணும்போது திஸ் பிரியாணி இஸ் வே கிரேட். இந்த பிரிஞ்சால் வந்து ஆசைப்பட்டேன், ஆனால் ஃபுல்லாக அதில் எண்ணெய் மட்டும் தான் இருக்குது. எண்ணெய் கத்திரிக்காம தெரியுமா, பக்கவாக இருக்குது ஆக்சுவலாக. அது இந்த டப்பா வந்து ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு கரெக்டான ஒரு டப்பா தான். மை ரேட்டிங் ஃபார் திஸ் பிரியாணி இஸ் 3. நானும் 3 கொடுப்பாங்க. நல்ல பிரியாணி தான் அது, பட் லைட்டாக மிஸ் ஆகுது அப்படின்றதுனால ஒரு 3.75 தருவேன் நான். 3.75, 3, 9.75. நெக்ஸ்ட் வந்து பட்டியலில் இருக்குது யாரு? ஃபார்ம் ஷோர். ஆமாம், உங்கள் பிரியாணி ரேட் என்னங்க? இது வந்து 310. நல்லா இருக்கு ஆக்சுவலாக. வருது கொஞ்சம். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ₹1 நியாயமாக அதிகமாக இருக்கணும். கொஞ்சம் கம்மியாக இருக்கு. டேஸ்ட் பார்ப்போம். சிக்கன் நல்லா இருக்கா? ஆக்சுவலி இந்த சிக்கனில் வந்து ஏதோ சம் கிரேவி ஏதோ மேலே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெறும் சிக்கன் இல்லை, அது நீட்டாக இருக்காமல் இருக்கும். சற்று உங்கள் பிரியாணி அந்த ஒரு ஃப்ளேவர் இல்லை. ரம்ஜான் பிரியாணின்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ஒரு டேஸ்ட். அவங்க கல்யாணத்தெல்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இல்லை. ஆமாம், கரெக்ட். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டு பிரியாணி பண்ணாங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அது அந்த பிரியாணி எப்படி இருக்கும்? அதான் இது இப்படி தான் இருக்கும். ஓகே தான். இதுக்கு வந்து என்னோட ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அது 3.75 கொடுத்தனா. ஆமாம், 3 தாங்க இருக்கு. எனக்கும் 3 தான். எனக்கு வந்து 3.5. மசாலா இருக்கு எக்ஸ்ட்ராவா, அந்த மசாலா எனக்கு பிடிச்சிருக்காது, என்னன்னா தெரியல. 3.5னா அவ்வளோ 9.5. ஸோ ஃபைனலாக வந்து உன்னோட கடை புகாரி. சரி, ஓகே எடுங்க. ஓகே, போதும். லெக் பீஸ் போட்டிருக்காங்க. லெக் பீஸோட சேர்த்து ஒரு பெரிய பீஸ் ஒன்று போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய பீஸ் இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய பீஸ்ன்ட்டு. குவான்டிட்டி வந்து நான் நிறையா எதிர்பார்த்தேன். அந்த பீஸே பாதி சாப்பிட்டதுனால குவான்டிட்டி வந்து அதே மாதிரி தான், ஃபார்ம் ஷோர் மாதிரி தான் இருக்குது. யா, ஃபர்ஸ்ட் நீ தான் ரேட்டிங் கொடுக்குற. நல்லா தாங்க இருக்கு. ரொம்ப ஸ்வீட்டாக அந்த மாதிரி இல்லாமல் செட்டிலாக இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. எதுவுமே இல்லாத மாதிரி எனக்கு. சரி, ரேட்டிங் சொல்லு. ஃபுல்லாக பேச முடியும். உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருக்குங்க. எவ்வளோ? 4 கொடுப்பேன். இது வந்து ஒரு 2 வருஷமா சண்டேல இருந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரியாணி சமைச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. சரி, இப்போ கூட சொல்லு, உண்மையை சொல்லு, எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? சத்தியமா எனக்கு பிடிச்சிருக்குங்க. சரி, எவ்வளோ ரேட்டிங் சொல்லு. சரி, நீங்க எவ்வளவு சொன்னனால 3க்கு வரேன் நான். 4லேருந்து 3க்கே வந்துட்டாங்க. 3.5 கூட வரல. சாப்பிட எனக்கு அப்படிதான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையை சொல்றேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் பேசினாலும் 1. ஸோ இதுக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 1.5. அவ்வளோதான். நீடா எனக்கு கசக்குது. நான் 4 கொடுத்தேன், ஆனா அப்புறம் 3 கொடுத்தேன். இப்போ பாருங்க, ஸ்டாண்டர்டா 3 தான். உங்க ரேட்டிங்? எனக்கு வந்து 1.5 or 2 வச்சுக்கலாம். 2 வச்சுக்கலாம். சரி, ஏன்னா ரைத்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. சரி, ஓகே. ஸோ 2, 1.5, 3.5, 3, 6.5 out of 15. ஸோ வந்து ஆல்ரெடி இந்த சமோசாவும் பிரியாணிக்கும் மார்க்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிரசண்ட்டுக்கு வந்து டோட்டலாக 12.25 வருது. ஓகே, உங்களுது? புகாரி வந்து 20.5. ஃபார்ம் ஷோர் வந்து 17. ஃபர்ஸ்ட் புகாரி ஃபலூடா. ஸோ அவனை ஃபஸ்ட் ட்ரை பண்ணி போனோம்னா வாவ், செம்மையா இருக்காங்க. அந்த செரி அந்த டாப் மட்டும் கேட்டா தனியாவே எடுத்து கொடுத்துருப்பேன். குழப்பம்.
ஃப்ரூட்ஸு எல்லாமே நிறைய போட்டிருக்காங்க, ரிச்சாகவே இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. பட் ஆனால் நாட் தி எக்ஸ்ட்ராடினரி ஃபலூடா. நான் உங்களுக்கு கலக்கி விட்டு தரேன், கலக்கி தரவேன்னா ஃபலூடா தந்தா போதும். சூப்பர். இதுக்கு வந்து என்னோட ரேட்டிங் வந்து 2.5. எனக்கும் 2.5 தான். இதுதான் டோட்டல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.5 Yeah. அவுட் ஆஃப் 15. 6.5. அடுத்து எடுங்க கிரசன்ட்டு. ஓ நான் தான் கிரசன்ட்டா? ஆமா. சரி எடுக்கிறேன். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 271. சூப்பரா இருக்குங்க. உண்மையிலே நல்லா இருக்கு. இல்லை இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு இந்த டேஸ்ட், எனக்கு பிடிச்சிருக்குவா. நீங்க எதுவுமே நல்லா சொல்றீங்க. ஆக்சுவலி நல்லாவே இருக்கு. நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டதுனால வந்து உருகிருச்சு. மேபி கடையில் போய் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு என்னோட ரேட்டிங் வந்து 4. என் ரேட்டிங் வந்து இதுக்கு வந்து 4. 3.5 கொடுத்தேன். எனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. ஸோ 4 3.5 = 8 11.5. ஓகே, என்னோட பாம் ஷோ ஸ்பெஷல் ஃபலூடா மினி 253 rupees. ஓ மை ஃபுல் நட்ஸ் அப்படியே போட்டு காஸ்ட்லி. சீப்பெல்லாம் போட்டுருக்கோம். நான் சொல்லல, பாம் ஷோ இஸ் தி பெஸ்ட் ஆல்வேஸ். செம்ம ரிச்சாக இருக்குது, நட்ஸ் அது இதுன்னு போட்டு சூப்பராக இருக்குது. இதில் வின் பண்ணிட்டான் அந்த ரவுண்டு. பாம் ஷோர் சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டா இருக்கு, வெரி நைஸ். ஸோ இதுக்கு என்னோட ரேட்டிங் 4. அதனாலே வந்து செம்மையா இருக்கு. எனக்கு 4.5 இல்ல ஆக்சுவலி 5 கூட கொடுக்கறேன். நான் 4 கொடுப்பேன். 4 4 5. ஸோ டோட்டலாக வந்து 8 + 5 13 அவுட் ஆஃப் 15. ஸோ ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஃபைனல் ஸ்கோர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணி, மட்டன் சமோசா அண்ட் ஃபலூடாக்கு சேர்த்து கிரசன்ட் வந்து தான் தோல்வியாளர். அவரோட ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 23.75 அவுட் ஆஃப் 45. புகாரி 27. The first place goes to Palm Shore. அந்த ஃபலூடானால காப்பாற்றப்பட்டார். Yes, 17 + 13 = 30 points with Palm Shore first place பிடிக்கிறார். இதோட வந்து இந்த வீடியோ முடிவடைகிறது. அடுத்து இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட ஒரு சொல்லணும்னா ரம்ஜான் வாழ்த்துக்கள். ரம்ஜான் வாழ்த்துக்கள். ஓகேங்க, Thank you. Bye bye.